ஆசிரியர்களுக்கு வணக்கம். கொஷின் நம்பர் 8 உடைய டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். SN1 ரியாக்ஷன் ஆன் ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டேட்ஸ். நம்ம ஆரம்பத்தில் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டை நம்ம எடுத்துக்கிறோம். கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான சரியான பதில் வந்து ரேஸ்மிக் ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. இதில் வந்து இன்டர்மீடியட்டாக கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையான் அப்படிங்கிறது பிளேனார் ஷேப்பு. இப்போ பிளேனாருங்கிறப்ப அட்டாக்கிங் குரூப்பு எந்த பக்கம் வேணாலும் போய் அட்டாக் பண்ணும். இதில் நமக்கு வந்து SN2 மாதிரி பேக் சைடு அட்டாக் தான் அப்படின்னு பர்டிகுலராக எதுவும் கிடையாது. அதனால் எந்த பக்கம் வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப நமக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும், என்என்சியோமர் கிடைக்கும். 2 கலந்த மாதிரி நமக்கு ரேஸ்மிக் ப்ராடக்டாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஸ்டெபிலிட்டி ஆஃப் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அண்ட் பென்சைல் கார்போகேட்டையான் ஈஸ் ஆஃப் த ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நமக்கு 3 டிகிரி மோர் ஸ்டேபிள், அதுக்கப்புறம் பென்சைல், அதுக்கப்புறம் 2 டிகிரி, அதுக்கப்புறம் 1 டிகிரி. பென்சைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சைல் வந்து ரெசனன்ஸ் இருக்குது. பொதுவாக நமக்கு ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்டர் வந்து என்னென்னா அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கா, அரோமேட்டிக் கேரக்டர் வந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. கிரேட்டர் தென் ரெசனன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா மீசோமெரிக் எஃபெக்ட் இருந்தால் அது 2வது வைட் அதுக்கு இருக்குது, அதாவது ஸ்டெபிலிட்டியில். தேர்டு வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் நோ பாண்ட் ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன்லாம் வச்சு ஸ்டெபிலிட்டி சொல்லுவோம்ல, அதை தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்கிறோம். நோ பாண்ட் ரெசனன்ஸ். கடைசியாக இண்டக்டிவ் எஃபெக்ட். அப்போ ஒரு காம்பவுண்டில் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது கடைசி வைட் தான் அதுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அரோமேட்டிக் தான், அடுத்தது ரெசனன்ஸு, இது மியூசோமரிக்கு, ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ் எஃபெக்ட் லாஸ்ட்டில் வந்துடுது. அப்படி பார்க்குறப்ப 3 டிகிரியில் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது, நோ பாண்ட் ரெசனன்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதில் இருக்கும், 3+I எஃபெக்ட் அதில் இருக்குது. இது ரொம்ப ஜாஸ்தியான ஒரு எஃபெக்ட் இது. ஏன்னா 3 இண்டக்டிவ் எஃபெக்ட்டு 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்படிங்கிறப்ப பென்சைலில் இருக்கிற ரெசனன்ஸ், இங்கே இருக்கிறது ரெசனன்ஸை விட இது டாமினேட் பண்ணிவிடுது. ஸோ இது 2 மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 3 டிகிரியா பென்சைலா அப்படிங்கிறப்ப பென்சைலை முன்னாடி போட்டக்கூடாது, ஏன்னா ரெசனன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போட்டக்கூடாது. 3 டிகிரி தான் அதிகம், பென்சைலை விட 3 டிகிரி தான் அதிகம். ஆனால் பென்சைலை விட 2 டிகிரி கம்மியாயிடும். அப்போ இதான் ஆர்டர். 3 டிகிரி பென்சைலு, 2 டிகிரி அண்டு 1 டிகிரி. அந்த மாதிரி நமக்கு இருக்கிற ஆப்ஷன் டி வந்து இதுக்கு சரியான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் அல்கீன் கிவ்ஸ் மீசோ காம்பவுண்ட்? விச் அல்கீன் கிவ்ஸ் மீசோ காம்பவுண்ட் அப்பான் ரியாக்ஷன் வித் Br2 இன் CH2Cl2? ரைட். இப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து நம்ம கிடைக்கிறது மீசோ காம்பவுண்டு. எந்த காம்பவுண்டு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. Br2 உடைய அடிஷன். அல்கீனில் Br2 அடிஷன். இது நீங்கள் சிஸ் எடுத்துக்கணுமா? இது வந்து சிஸ் அல்கீன், இது வந்து டிரான்ஸ் அல்கீன். சிஸ் அல்கீனா டிரான்ஸ் அல்கீனா, எந்த அல்கீனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மீசோ காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டிரான்ஸ் அல்கீனை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மீசோ காம்பவுண்டு கிடைக்கும். மீசோ காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால் பிளேன் ஆஃப் சிமெட்ரி அதில் இருக்கும். அதனால் இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்டு, மீசோ காம்பவுண்ட் கிடைக்கும் டிரான்ஸ் எடுத்துக்கிட்டா. அதுவே சிஸ் அல்கீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்மிக் மிக்சர் கிடைக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்கீனில் புரோமினேஷன், சிஸ் அல்கீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்மிக் மிக்சர் கிடைக்கும், டிரான்ஸ் அல்கீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீசோ காம்பவுண்ட் கிடைக்கும். இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ரியாக்ஷன்ஸோட மெக்கானிசத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா இந்த மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து சிஸ்னா ரெஸ்மிக் மிக்சர், டிரான்ஸ்னா மீசோ காம்பவுண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த SN ரியாக்ஷன் த பெஸ்ட் லீவிங் குரூப் அமாங் த ஃபாலோயிங். பொதுவாக பெஸ்ட் லீவிங் குரூப் அப்படின்னாவே டொசைலைட் குரூப் இருந்ததுன்னா அது பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அதில் வந்து சல்ஃபோனேட் அயான் இருக்குல்ல, அந்த சல்ஃபோனேட் அயான், சல்ஃபர் உள்ள ஒரு அயான் இருக்கும். ஸோ சல்ஃபோனேட் அயான் வந்து ரெசனன்ஸால் கான்ஜுகேஷனால் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ இது டொசைலைட் குரூப்பாக வெளியில் வந்துருச்சு, அது லீவு குரூப்பாக வெளில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸில் அது ஸ்டேபிள் ஆகும். அதனால் ஈஸியாக அது ரிமூவ் ஆகிற குரூப்பு. ஸோ டொசைலைட் குரூப் அப்படி இருந்துச்சுன்னா லீவிங் குரூப்பில் பெஸ்ட்டு லீவிங் குரூப்பு டொசைலைட் குரூப் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீக்கஸ்ட் நியூக்ளியோஃபைல் இன் அப்ரோட்டிக் சால்வெண்ட். அப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் எது வீக்கஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறதுல ஹேலோஜன் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. I-, Br-, Cl-, F- அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொன்னாலே அதில் நமக்கு மைனஸ் உள்ள ஒரு காம்பவுண்ட் தான் நம்ம எடுத்துப்போம். அப்ரோட்டிக் அப்படின்னா அப்ரோட்டிக் சால்வெண்ட்னா H+ அதில் இல்லைன்னு அர்த்தம், ப்ரோட்டிக் சால்வெண்ட்னா H+ இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சப்போஸ் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டாக இருந்துச்சுன்னா F- வந்து என்ன செய்யணும்னா இதை சுற்றி H+ வந்து சால்வேட் ஆகிடும். இப்போ ப்ளஸ் சால்வேட் ஆகிறதால நியூக்ளியோஃபிலோடைய அந்த எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும், சால்வேஷன் நடக்கும். ப்ரோட்டிக்காக இருந்தால் F வந்து சால்வேஷன் நடக்கும். அதனால் F வந்து ஒரு வீக்கஸ்ட் நியூக்ளியோஃபைல் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டாக இருந்தால். அதில் I- வந்து சைஸ் பெருசாக இருக்கிறதால சால்வேஷன் நடக்காது. சால்வேஷன் நடக்காததால் நியூக்ளியோஃபைல் I- வந்து ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் இஸ் பெட்டர்.
ப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அப்ரோட்டிக் பற்றி பேசலை, ப்ரோட்டிக் பற்றி பேசுகிறோம். ப்ரோட்டிக் சால்வெண்ட்டாக இருந்தால் F மைனஸில் சால்வேஷன் நிறைய நடக்கிறதால ஒரு வீக்கஸ்ட் நியூக்ளியோஃபைலாக இருக்கும், I மைனஸு பெட்டராக இருக்கும். இப்போ அப்ரோட்டிக் அப்படிங்கிறதால இதில் H+ கிடையாது, சால்வேஷன் நடக்காது. அதனால் இது அப்படியே ட்ரெண்டு ஆப்போசிட்டு. F மைனஸ் பெட்டராக இருக்கும், I மைனஸு வீக்கஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீக்கஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ, I மைனஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் ரேடிக்கல். கார்பன் ரேடிக்கலும் கார்போகேட்டையானும் ஒரே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ரெண்டுத்தையும் சிமிலாரிட்டி ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கார்போகேட்டையான் அண்டு கார்பன் ரேடிக்கல்ஸ் ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுமே எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், ரெண்டுத்துலேயுமே p ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ் ரெண்டுமே. அதனால் கார்போகேட்டையானுக்கு என்ன ட்ரெண்டோ அதே ட்ரெண்டு தான் இங்கேயும். அங்கே பார்த்தீங்கன்னா கார்போகேட்டையான் 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி அண்டு மெத்தில் ரேடிக்கல். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ 3 டிகிரி ஏன் மோர் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நோ பாண்ட் ரெசனன்ஸ் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸ் ஆகும். இப்போ எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும், இதோடைய வேக்கண்ட் p ஆர்பிட்டாலுக்கு டொனேட் பண்ணும். ஸோ அங்கே ஒரு டீலோக்கலைசேஷன் நடக்கிறதால 3 டிகிரி வந்து ஒரு பெட்டர் ஸ்டெபிலிட்டி உள்ளதாக இருக்கும். ஸோ கார்போகேட்டையானுக்கு என்ன ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுறீங்களோ ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் வரும் ஸ்டெபிலிட்டி மற்ற ரியாக்டிவிட்டி எல்லாமே. இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதாவது 6 எலக்ட்ரான் இருக்கும் கார்போகேட்டையானில், 2 எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரேடிக்கலில் பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான் இருக்கும், 1 எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ரெண்டுமே எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் தான். கார்போகேட்டையானோட ட்ரெண்ட் தான் இதுவும் ஃபாலோ பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த மெயின் ப்ராடக்ட் வென் 2-மெத்தில் பியூட்டா 1,3 டையின் ரியாக்ட் வித் 1 ஈக்குவலண்ட் ஆஃப் HBr. HBr கூட 1,3 பியூட்டா டையின் ரியாக்ட் பண்ணுது. 1,3 பியூட்டா டையின் 2ல் ஒரு மெத்தில் அதான் கொடுத்துருக்காங்க. 2-மெத்தில் பியூட்டா 1,3 டையின் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து HBr ஆட் ஆகணும். HBr ஆட் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புரோட்டனேஷன் நடக்கும், H+ தான் ஆட் ஆகும். H+ வந்து C1ல், இதுதான் C1, C1ல் புரோட்டனேஷன் ஆச்சுன்னா அப்போ கார்பன் இந்த பாண்ட் ஷிஃப்டிங் இங்கே நடக்கும். இப்போ இது மைனஸ்னு ஆகும், இது ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ இந்த H+ வந்து இங்கே ஆட் ஆகும். இப்படி ஆட் ஆகிறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்படி ஆட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இது வந்து 3 டிகிரி கார்போகேட்டையான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 டிகிரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் 3 டிகிரி கார்போகேட்டையான். இங்கே வந்து அடுத்தது Br மைனஸு இங்கே ஜாயிண்ட் ஆகும். அப்போ நமக்கு Br இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வழியாக ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கும். C2ல் நீங்கள் புரோட்டனேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட், இன்னொரு ரியாக்ஷனில் இதே ப்ராடக்ட் கிடைக்கும். பட் 1,2 ஷிஃப்டிங் நடக்கும். அந்த 2 டிகிரி கார்போகேட்டையான் 3 டிகிரியாக மாறுறதுக்கு 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்கும். அந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட் இதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து 3 டிகிரி அப்படிங்கிற கார்போகேட்டையான் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வழியாக மெக்கானிசம் வரதால இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரைட் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். அதில் வந்து நமக்கு 3 டிகிரி தான் வந்து கூட இருக்கும், அடுத்தது 2 டிகிரி, அடுத்து மெத்தில் கேட்டையான். ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் அமாங் த ஃபாலோயிங் கார்போகேட்டையான் ஹேஸ் த லாங்கஸ்ட் ஹாஃப் லைஃப். லாங்கஸ்ட் ஹாஃப் லைஃப்னா ஹாஃப் லைஃப் பீரியட் அதிகம். ஹாஃப் லைஃப் பீரியட் அதிகம் அப்படின்னு பொதுவாகவே கார்போகேட்டையானுக்குலாம் 10⁻⁻6 செகண்ட் தான் அதோடைய டைம், அது இருக்கிற டைம், அதோடைய ஹாஃப் லைஃப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ ஸ்டெபிலிட்டி, இதோடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் எதுன்னு கேட்குறாங்க. அதை வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். லாங்கஸ்ட் ஹாஃப் லைஃப்னா ஸ்டெபிலிட்டி எதுக்கு அதிகம் அப்படின்னு. இப்போ 3 ஃபினைல் இருக்குது, இது ஸ்டெபிலிட்டி அதிகம் தான். அதை விட டிகே ஸ்டெபிலிட்டி அதிகம். ஏன்னா இதில் வந்து டான்சிங் ரெசனன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறோம். அடுத்தது இந்த ரிங்கே பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகம் உள்ளது. ஸோ டான்சிங் ரெசனன்ஸ் அந்த கான்செப்ட் வச்சு பார்க்குறப்ப இதுதான் வந்து எல்லாத்த விட ஒரு பெட்டர் கார்போகேட்டையான், மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இதாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரிலேட்டிவ் நியூக்ளியோஃபிலிசிட்டி சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதனால் அந்த ஆர்டரை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஆர்டர் தான் இது. கான்செப்ட் படிக்கிறீங்களா இல்லையோ ஆர்டரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் த ஃபாலோயிங் நியூக்ளியோஃபைல்ஸ் இன் ப்ரோட்டிக் சால்வெண்ட், அதையும் பார்க்கணும். ப்ரோட்டிக் சால்வெண்ட், நியூக்ளியோஃபைலுக்கும் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரோட்டிக் சால்வெண்ட்னா H+ இருக்கும், சால்வேஷன் நடக்கும். சால்வேஷன் அப்படின்னு சொன்னால் மைனஸ்னாவே அதை சுற்றி அப்படியே ப்ளஸ் வந்து சால்வேட் ஆகிடும். அதனால் நியூக்ளியோஃபிலோடைய அந்த ஸ்டெபிலிட்டி, அதோடைய அந்த எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும். அப்போ ப்ரோட்டிக் சால்வெண்ட்டா அப்ரோட்டிக் சால்வெண்ட்டை கேட்குறாங்களா அப்படிங்கிறத கொஷினில் நல்லா பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது SH- அசிட்டேட் அயான், ஃபினாக்சைடு அயான், OH- H2 எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது பெட்டர், இந்த ஆர்டரை நம்ம சொல்லணும். இதில் வந்து எது பெட்டர் நியூக்ளியோஃபைலாக இருக்கும் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு சொன்னாலே அதில் சால்வேஷன் ஹைட்ரஜன் பாண்ட் வழியாக தான் நடக்கும்.
ஸோ இந்த கேஸில் நமக்கு SH பார்த்தீங்கன்னா SH எஸ் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், அடுத்தது எஸ் வந்து பிக்கர் சைஸு, அதனால் சால்வேஷன் இதில் நடக்காது. பிக்கர் சைஸ் இருந்தால் சால்வேஷன் நடக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபினைல் குரூப்பு, இந்த ஃபினாக்சைடு அயான், இது வந்து ஒரு வீக் ஆசிடோடைய ஸ்ட்ராங் கான்ஜுகேட் பேஸ். இது ஒரு வீக் ஆசிட். இது வீக் ஆசிட் அப்படின்னு சொன்னால் ஃபீனாலுடைய ஒரு ஸ்ட்ராங் கான்ஜுகேட் பேஸ். பொதுவாக ஸ்ட்ராங் கான்ஜுகேட் பேஸாக இருந்ததுன்னா பெட்டர் நியூக்ளியோஃபைலாக இருக்கும். ஸோ செகண்ட் இதில் வந்து சால்வேஷன் நடக்கும், ஹைட்ரஜன் பாண்ட் வழியாக சால்வேஷன் நடக்கும். இதுலேயும் அதே மாதிரி சால்வேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் லாஸ்ட்டுக்கு போயிடுது. ஆப்ஷன் பி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? அப்படி பார்க்குறப்ப சரியான ஆன்சர் வந்து டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். In the presence of a radical initiator, HBr reacts with but1ene to give Markovnikov addition product. இதான் கிடைக்கும். பொதுவாக மார்க்கோனிகாஃப் ரூல் அப்படின்னு சொன்னால் H ப்ளஸ் போயிட்டு மோர் க்ரௌடட் ஹைட்ரஜன் இருக்குது, மோர் க்ரௌடட் கார்பனில் போய் சேரும். அதே மாதிரி நெகட்டிவ் பார்ட் வந்து லெஸ் ஹைட்ரஜன் லெஸ் க்ரௌடட் ஏரியாவில் சேரும், அப்படி தான் சேரும். ஸோ இந்த ரேடிக்கல் இனிஷியேட்டரில் HBr ரியாக்ட் பண்ணுற இந்த ரியாக்ஷனில் நமக்கு but1ene நடக்கிற இந்த ரியாக்ஷன் மார்க்கோனிகாஃப் ரூல் படி தான் நடக்கும். அதாவது H ப்ளஸ் போயிட்டு ஒரு மோர் க்ரௌடட் கார்பனில் போய் ஆட் ஆகிற மாதிரி நடக்கும். இதோட மெக்கானிசம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கான சரியான ஆன்சர் டி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சால்வோலிசிஸ் ரியாக்ஷன் ஆஃப் டயாஸ்டீரியோமெரிக் எக்ஸோ அண்ட் எண்டோ நார்போரைல் அசிட்டேட் ஆசிட் கிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக எக்ஸோ அண்ட் எண்டோ நார்போரைல் சால்வோலிசிஸ் ரியாக்ஷன் அதில் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் அப்படி பார்த்திங்கன்னா எப்பயுமே எக்ஸோ ப்ராடக்ட் தான் கிடைக்கும். எக்ஸோ எண்டோ அப்படின்னா இப்போ இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கீழ்ப்பக்கமாக இருக்குது, நம்மளுடைய குரூப்பும் லீவிங் குரூப்பும் கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வந்து எண்டோ அப்படின்னு சொல்கிறோம். இது எண்டோ. சப்போஸ் உங்களுக்கு குரூப் வந்து மேல் பக்கமாக இருந்துச்சு, லீவிங் குரூப் வந்து மேல் பக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம எக்ஸோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் எக்ஸோவோ எண்டோவோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலுமே சால்வாலிசிஸில் ஈடுபடும்போது சால்வாலிசிஸ் அசிட்டோலிசிஸில் ஈடுபடும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எப்பயுமே எக்ஸோ ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்கிறது நீங்கள் எண்டோவாக எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸோவாக எடுத்துக்கலாம். எதை எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எக்ஸோ தான் கிடைக்கும். ஸோ எக்ஸோ 2 நார்போரைல் அசிட்டேட் அப்படிங்கிற சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடிஷன் ஆஃப் புரோமின் இன் சைக்ளோஹெக்சீன் gives which of the following compounds is the final product? நமக்கு எப்பயுமே டைஈக்குட்டோரியல் கான்ஃபார்மர் தான் கிடைக்கும். 1,2 டைப்ரோமோ சைக்ளோஹெக்சேன் கிடைக்கும் போது நமக்கு மோர் ஸ்டேபிள் சைக்ளோஹெக்சேனில் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஈக்குட்டோரியல் பொசிஷன். இப்போ டைஈக்குட்டோரியலில் கன்ஃபார்மர் தான் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். பொதுவாக சைக்ளோஹெக்சீன் நம்ம சாதாரணமாக போடுவோம், சைக்ளோஹெக்சீன் ப்ளஸ் Br2 இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் Br ப்ளஸ்ன்னு. அதுக்கு பிறகு Br மைனஸ் வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த Br ப்ளஸ் இங்கே போயிடும். இப்போ கிடைக்கிறது ஒரு ட்ரான்ஸ் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும், ஒரு ட்ரான்ஸ் ப்ராடக்ட். ஸோ நமக்கு ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குட்டோரியல் டை ஈக்குட்டோரியல் கிடைச்சா தான் ட்ரான்ஸு. ஸோ ஈக்குட்டோரியல் நமக்கு டை ஈக்குட்டோரியல் கன்ஃபார்மாக கிடைக்கும். 1,2 டைப்ரோமோ சைக்ளோஹெக்சேன் இதை தான் நம்ம வந்து சேர் ஃபார்மில் போட்டோம்னா 2 ஈக்குட்டோரியல் கன்ஃபார்மராக போடணும், நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அரேஞ்ச் NO2 FCH சில குரூப் கொடுத்துருக்காங்க இன் ஆர்டர் டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் அப்படின்னா -I குரூப்பாக எது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட அரேஞ்ச்மெண்ட் நம்ம எப்படி நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுவோமோ அதேமாதிரி -Iக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, +Iக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. பொதுவாக -I குரூப் அந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் NF3 +, NH3 +, NO2 greater than SO3H greater than CN greater than CHO COR greater than COOH greater than COOR greater than CONH2 F Cl Br I OH OR இந்த மாதிரி போகும். இந்த ஆர்டர் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த F வந்து இங்கேயும் அப்படி இருக்கணும். ஒரு கால் கொஷினை நான் செக் பண்ணுறேன், கொஷினில் மாறி இருக்கா என்னன்னு தெரியல. பட் கொஷினில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா F வந்து COHக்கும் அந்தாண்ட தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா COH இங்கே இருக்குது, F வந்து இங்கே இருக்குது. ஸோ பட் இந்த கேஸில் F முன்னாடி கொடுத்துருக்கோம்,
இதை கொஞ்சம் நம்ம செக் பண்ணணும். நான் நிறைய புக்கில் பார்த்தேன், பட் இந்த ஆர்டர் இதுதான் கரெக்டாக இருக்குது. இது ஏதோ தவறாக அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்குறப்ப COH இங்கே வந்துடும், F இங்கே போயிடும். ஸோ ஆப்ஷன் D வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் E2 எலிமினேஷன் டைஹீட்ரல் ஆங்கிள் ஆன்டி பெரிப்ளேனார் கன்ஃபர்மேஷன். பொதுவாக நம்ம ஆன்டி பெரிப்ளேனார் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே BR இருக்கும். இதுக்கு தான் ஆன்டி பெரிப்ளேனார் சொல்லுவோம். இப்போ இந்த ஆன்டி பெரிப்ளேனாரில் நமக்கு என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான். ஸோ 180 டிகிரி ஆன்டி பெரிப்ளேனாருங்கிறது 180 டிகிரி. ஆப்ஷன் D வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வென் HBr ரியாக்ட்ஸ் வித் ப்ரோப்பீன், ஒரு அல்கீனில் ரியாக்ட் பண்ணுது நான் ரேடிக்கல் ரூட்டில். 2 ரூட் இருக்குது, நான் ரேடிக்கல் ரூட் அண்ட் ஆர்டினரியாக நமக்கு நடக்கிறது கார்போகேட்டைன் வழியாக. which statement about the mechanism is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மேஜர் ப்ராடக்ட் 2-bromopropane அது கரெக்ட் தான். HBr is hydrolytically cleaved இதுவும் கரெக்ட் தான். a carbenium ion forms as an intermediate இதுவும் கரெக்ட் தான். Br adds in rate determining step, அதாவது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் RDSன்னு சொல்லுவோம். ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வந்து எப்பயுமே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிற ஸ்டெப் தான். எந்த ரியாக்ஷன் இருந்தாலும் நீங்கள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிற, இப்போ SN1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிற ஸ்டெப்புங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நமக்கு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு. அடுத்தது ஆட் ஆகிறது ஈஸியாக ஆட் ஆகிடும். இதில் புரோமினை போய் இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே கார்போகேட்டைன் வந்து மோஸ்ட் அன்ஸ்டேபிள், ரொம்ப ரியாக்டிவ், உடனே ரியாக்ட் பண்ணிடும். அப்போ ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்டெப்பு இதாக தான் நடக்கும். இப்போ ஃபாஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்புங்கிறப்ப இது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு கிடையாது, புரோமின் ஆட்ஸ். அப்போ இதுதான் இன்கரெக்ட். சரியான ஆன்சர் D. Br adds அண்ட் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் கிடையாது, கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகிறது தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அயான்ஸ் வில் பி மோர் எஃபெக்டிவ் இன் SN2 டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் மெத்தில் புரோமைட். இதில் எது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து எது பெட்டர் நியூக்ளியோஃபைல், இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதோடைய ஆசிட் ஸ்ட்ரென்த்லாம் பார்ப்போம். இதோடைய கான்ஜுகேட் பேஸ் தான் இதெல்லாம். இதோடைய ஆசிட் பார்த்தீங்கன்னா HNO3 greater than acetic acid greater than phenol greater than H2O C2H5OH. அப்படி பார்க்குறப்ப இதோடைய கான்ஜுகேட் பேஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஒன்றுடைய கான்ஜுகேட் பேஸ் இப்போ NO3 மைனஸ் கான்ஜுகேட் பேஸ், CH3CO மைனஸ் கான்ஜுகேட் பேஸ், C6H5O மைனஸ் கான்ஜுகேட் பேஸ், அதே மாதிரி OH மைனஸ் கான்ஜுகேட் பேஸ், C2H5OHங்கிறது ஒரு கான்ஜுகேட் பேஸ். இப்போ கான்ஜுகேட் பேஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா இது வீக் ஆசிட், அதோடைய கான்ஜுகேட் பேஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு வீக் ஆசிடோடைய கான்ஜுகேட் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள். C2H5 இஸ் த மோர் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கைல் ஹைலைட்ஸ். அல்கைல் ஹைலைட்ஸ்னுடைய ரியாக்டிவிட்டி நம்ம கார்போகேட்டைன் பார்க்குற அதே மாதிரி தான். டெர்ஷரி அல்கைல் ஹைலைட்ஸ், அப்புறம் அல்லைல் ஹைலைட்ஸ், அப்புறம் செகண்டரி, அப்புறம் பிரைமரி. அல்லைல் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரிக்கு முன்னாடி வந்துடும். கார்போகேட்டைனில் இதே ஆர்டர் தான். கார்போகேட்டைன் ஆர்டர் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் A வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ரியாக்ஷன் ஆஃப் cis2-butene வித் புரோமின். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஸ்மிக் மிக்சர் நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே கொஸ்டினில் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் மாதிரி தான் இது. ஸோ cis-butene எடுத்துக்கிட்டு புரோமின் அதில் ஆட் பண்ணிங்கன்னா ரேஸ்மிக் மிக்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கான்ஜுகேஷன் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் ஆக்டிவேட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். கான்ஜுகேஷனால் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். அதில் எது வந்து இதில் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நடக்கிறதுல எது வந்து ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் B வந்து சரியான ஆன்சர். ஆல்டிகேட் குரூப்பு, அதுக்கப்புறம் COR, அடுத்து COR, அப்புறம் CnNO2. இதுதான் சரியான ஆர்டர். இதுக்கும் ஆர்டர் இருக்குது. இந்த ஆர்டர் படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த ஆர்டரையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக கான்ஜுகேஷன் இங்கெல்லாம் ஈஸியாக நடக்கும். இப்போ கான்ஜுகேஷன் ஈஸியாக நடக்கிற இடத்துல அந்த டாப் 3ல் வந்துடுது இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் எ ரியாக்ஷன் பிட்வீன் அல்கைல் ஹைலைட் அண்ட் OH மைனஸ் இன்க்ரீஸ் இன் சால்வன்ட் polarity. சால்வன்ட் polarity இன்க்ரீஸ் பண்ணணும். polarity இன்க்ரீஸ் பண்ணால் SN1 இன்க்ரீஸ், ரேட் ஆஃப் SN1 இன்க்ரீசஸ். ஏன்னா இதோடைய சால்வன்ட் polarity சால்வேஷன் நடக்க தான் SN1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் வந்து சால்வேஷனே இல்லை அப்படிங்கிறப்ப உடனடியாக போய் அட்டாக் பண்ணி நமக்கு SN2 நடந்துடும். ஸோ SN1 நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சால்வன்ட் பொலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், சால்வேஷன் நடக்கணும். ஸோ இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் SN1 ரியாக்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நைட்ரின் இஸ் ஜென்ரேட்டட் as a இன்டர்மீடியேட். எதெல்லாம் நைட்ரின் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப இது எல்லாத்துலேயுமே ஃபார்ம் ஆகுது. ஹாஃப்மேனில், கட்டிஸில், இன்சர்ஷன் ரியாக்ஷன் எல்லாத்துலேயுமே நமக்கு நைட்ரின் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆல் ஆஃப் திஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த p ஆர்பிட்டால் ஆஃப் மெத்தில் கேட்டையான் CH3.
p ஆர்பிட்டால் இருக்கிறது எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல் இது, அதில் எதுவும் எலக்ட்ரான் இருக்காது, வேக்கண்ட் p ஆர்பிட்டால். ஸோ நன், இதுக்கு சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள், த இன்டர்மீடியட் இன்வால்வ் இன் த ரியாக்ஷன் கிவன் பிலோ. இதில் இன்டர்மீடியட் என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ரீ ரேடிக்கலா, கார்போகேட்டையனா, கார்பானையனா, கார்பினான்னு கேட்குறாங்க. பொதுவாக HNU நடக்கிற ரியாக்ஷனில் நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இதோடைய மெக்கானிசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த HNU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம், இதில் ஃப்ரீ ரேடிக்கல் இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகும். இந்த கொஸ்டின் பாருங்கள், வித் சிஸ் அல்கீன் சிங்கிலட் கார்பின் கிவ்ஸ் சிஸ் ப்ராடக்ட். இப்போ இதே இன்னொரு மாதிரி சொல்லலாம் நம்ம, ட்ரான்ஸ் அல்கீன் சிங்கிலட் கார்பின் கிவ்ஸ் ட்ரான்ஸ் ப்ராடக்ட். அதுக்கும் அப்படி தான் கிடைக்கும். பொதுவாக நீங்கள் சிஸ் அல்கீனையோ ட்ரான்ஸ் அல்கீனையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான் திருப்பி கிடைக்கும் சிங்கிலட் கார்பன் யூஸ் பண்ணால். ஆனால் நீங்கள் ட்ரிபிளட் கார்பினை நீங்கள் சிஸ் அல்கீனில் ட்ரிபிளட் கார்பனை யூஸ் பண்ணிங்கன்னா, சிங்கிலட் கார்பனை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ப்ராடக்ட்டோ சிஸ்னா சிஸ்ஸே கிடைக்கும், ட்ரான்ஸ்னா ட்ரான்ஸே கிடைக்கும். பட் அதே சிஸ் அல்கீனில் ட்ரிபிளட் கார்பினை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மாறி கிடைக்கும், ட்ரான்ஸ் கிடைக்கும். ட்ரான்ஸ் ப்ராடக்ட் தான் சரியான ஆன்சர்.